இந்த கொலையில் 6 கொலைகள் தான் நான் பண்ணேன், மீதி கொலைகள் நான் பண்ணலை. எல்லாமே ஒரே டைப் ஆஃப் அஃபென்ஸ். அவங்க வச்சிருக்க பொட்டு இல்லை வளையல் ஏதோ ஒரு சின்ன பொருள், அதாவது அந்த இடத்துல நான் பண்ணங்கிறதுக்கு ஒரு அத்தாட்சியா, இதுதான் சைக்கோங்கிறது. ஒரு கொலை பண்ணணும்னு ஒருத்தர் போகிறவன் ஒரு ஆயுதத்தை எடுத்துகிட்டு போவான். ஆனால் இவர் ஆயுதத்தை எடுத்து போகிறதே கிடையாது, செல்ஃபோனும் எடுத்துகிட்டு போகிறதே கிடையாது. ரொம்ப கிளவராக பண்ணியிருக்காரு. அவன் வந்து பெண்கள்னா வெறுப்பு, அவங்களா கொலை பண்ணணும் அப்படிங்கிற மனநிலை, அது வந்து அவனோட சைக்கோ. பார்த்த சாட்சிகளும் இல்லை, ரேப்பும் நடக்கலை, ஆனால் சீண்டல் நடந்திருக்கு, ஆனால் கொலை நடந்திருக்கு. இது காவல்துறைக்கு ஒரு பெரிய சேலஞ்ச். மனநிலையே சரியில்லாத ஒரு மனிதன் செய்யக்கூடிய எந்த செயலும் குற்றமாக கருதப்படாது. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலின் சிறப்பு விருந்தினர் ரிட்டையர்டு ஏசிபி ராஜாராம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த மாதிரி பாலியல் தொல்லைகள்லாம் நம்ம வந்து செய்திகளை வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அடிக்கடி நம்ம கவனத்துக்கு வருது சார். இந்த மாதிரி உங்களோட நீங்க கேள்விப்பட்ட ஏதாவது சீரியல் கில்லரோட வாழ்க்கை வரலாறு தெரியுமா சார்? ஏன்னா இப்போ சமீபத்தில் கூட ஊபியில கூட ஒரு சீரியல் கில்லரை கைது பண்ணியிருக்காங்க. என்னன்னா பார்த்தீங்கன்னா 13 மாசத்துல 9 கொலை பண்ணியிருக்கான். அதாவது 9 கொலை பண்ணதா அவன் மேலே கேஸ் இருக்குது. பட் ஆக்சுவலாக 11 கொலை நடந்திருக்கு. அதை பற்றி தெரியுமா சார் உங்களுக்கு? அதாவது குல்தீப் குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 40 வயதுடைய நபரை இந்த மாதத்தில் 8ஆம் தேதி கைது பண்ணியிருக்காங்க காவல்துறை. என்ன அப்படின்னா, அவர் வந்து கடந்த ஆண்டில் ஜூலை மாதத்துலேருந்து இந்த வருஷம் ஜூலை மாதத்துக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 9 பெண்களை வந்து கொலை பண்ணியிருக்காரு. அவர் கைது பண்ணப்பட்டது எப்படி அப்படின்னா, இவர் எதனால இப்படி ஆறார் அப்படின்னு அவர் கைது பண்ணதுக்கப்புறம் கேட்டப்போ அவர் சொன்ன விஷயங்களை சொல்கிறேன். அவர் சின்ன வயசில் இருக்கையிலே அவங்க அம்மா இறந்துடுறாங்க. அவங்க அப்பா வந்து 2வது கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அப்போ சித்தியோட கொடுமை ரொம்ப துன்புறுத்துறாங்க. அதில் தாங்க முடியாத பெண்களை பார்த்தாலே இவருக்கு ஒரு வெறுப்பு வருது. அதுக்கப்புறம் 2014 இவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இவருக்கு வாட்ச மனைவி அதோட கொடுமையானவங்க. அந்த கொடுமையை தாங்க முடியாமல் இவர் அங்கே குடும்பத்தை விட்டு வெளியே வந்து தனியாக இருக்கிறாரு. பெண்களை பார்த்தாலே இவருக்கு வெறுப்பு, ஒரு கோபம். அந்த சமயத்தில் இவர் என்ன பண்ணுறாரு, எந்த பெண்ணை யாராவது ஒரு தனியாக இருக்கக்கூடிய பெண்ணை கொலை பண்ணணும், நம்ம கோபத்தை தீர்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு மாற்றப்படுறார். சைக்கோவாக மாறிடுறாரு. அப்போ என்ன பண்ணுறாரு, அவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய இடங்கள் வந்து வயல்வெளிகள், அது மாதிரி கரும்பு காடுகள், இங்கெல்லாம் தனியாக வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பெண்களை நோட் பண்ணுறாரு. 20 வயசுலேருந்து 40 வயசு 50 வயசு வரைக்கும் யார் தனியாக இருக்காங்கன்னு தூரத்துலேருந்தே பார்த்துறாரு. இவர் திட்டம் போட்டு போய் கொலை பண்ணுறது கிடையாது. இவரோட பார்வையில் அந்த இடத்துல வேறு யாரும் இருக்கக்கூடாது, தனிமையில் இருக்காங்க. போய் அந்த சமயத்தில் வேறு யாராவது எங்கேயாவது நம்ம போகையில் பார்க்குறாங்கன்னு பார்க்குற யாராவது மூமெண்ட் இருக்காங்க, எந்த மூமெண்ட் இல்லைன்னா நேராக போகிறாரு. போய் அவங்ககிட்ட போய் பாலியல் சீண்டல் ஆரம்பிக்கிறாரு. அவங்க அப்ஜெக்ட் பண்ணுவாங்க. உடனே அவங்க போட்டிருக்க துப்பட்டா இல்லைன்னா சேலை அதை போட்டு அவங்க கழுத்தை இறுக்கிற வேண்டியது. இறுக்கி நல்ல அவங்க உயிர் பிழைச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்ல முடிச்சு போடுறது. ஒருவேளை இறுக்கி விட்டுட்டவனை கூட திருப்பி கூட அவங்க பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் டைட்டாக கட்டி முடிச்சு போட்டு விட்டு அவங்க வச்சிருக்க பொட்டு இல்லை வளையல் ஏதோ ஒரு சின்ன பொருள், அதாவது அந்த இடத்துல நான் பண்ணங்கிறதுக்கு ஒரு அத்தாட்சியா, இதுதான் சைக்கோங்கிறது, அதை எடுத்து வச்சுக்கிறது. இப்படி தொடர்ந்து அந்த ஜூலை மாதத்துலேயே 3 மர்டர் நடந்திருக்கு. இதே மாதிரி தனிமையில் இருக்கக்கூடிய பெண்கள் அவங்கள கொலை கொலை, அதாவது அந்த ரேப் எதுவும் பண்ணலை, ஆனால் பாலியல் சீண்டல் பண்ணியிருக்காங்க. ஆனால் காவல்துறையால் கண்டுபிடிக்க முடியல. காவல்துறை ரொம்ப தேடி தேடி பார்க்குறாங்க, என்னெல்லாமோ பண்ணுறாங்க, கிடைக்கல. அப்புறம் அந்த சைடில் யார் வந்தாங்க போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வந்தவங்க பேரெல்லாம் வச்சு கூட அந்த மற்றவங்களை கேட்டு அவங்க படத்தெல்லாம் வந்து ஓரளவு கம்ப்யூட்டர் மூலம் வரைஞ்சி பார்க்குறாங்க. எல்லோரும் பப்ளிக்கும் தெரியப்படுத்துகிறாங்க. எதுவும் இல்லை. இந்த சம்பவம் நடந்த இடத்துல செல்ஃபோன் படுத்திருந்தால் டவர் லொக்கேஷன் காட்டும். அந்த செல்ஃபோனும் பயன்படுத்தப்படலை. காட்டுக்குள்ளே அங்கே நியரஸ்ட் டவர் எங்கே இருக்கோ அந்த டவரில் தான் எடுக்கும். ஆனால் செல்ஃபோனும் அதில் பயன்படுத்தப்படலை. பார்த்த சாட்சிகளும் இல்லை, ரேப்பும் நடக்கலை, ஆனால் சீண்டல் நடந்திருக்கு, ஆனால் கொலை நடந்திருக்கு. இது காவல்துறைக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக போகுது. இப்படி அடுத்தடுத்த மாதங்களில் அப்படியே தொடர்ந்து வந்து 11 கொலைகள் ஆயிடுச்சு. 11 கொலைகள் ஆனதுக்கப்புறம் காவல்துறை வந்து எப்படியும் பிடிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயமான ஒரு சூழ்நிலையில் மஃப்டியில் டீம் போடுறாங்க, யூனிஃபார்மில் டீம் போடுறாங்க, அங்கங்கே வெஹிக்கிள் செக் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறது எங்கெங்கெல்லாம் தனிமையில் பெண்கள் வேலை செய்கிறாங்களோ அதெல்லாம் நோட்டமிட்டு காவல்துறை வந்து கண்காணிக்கிறாங்க. இந்த சமயத்தில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு கரும்பு காட்டுக்குள்ளே இதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது.
சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் காவல்துறையாலையும் பிடிக்க முடியல. அப்போது சிலரை விசாரிக்கிறப்போ அவங்க வந்து சொல்கிறாங்க இது மாதிரி முக அமைப்பு இருக்கும், உயரம் இப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. அதன்படி படம்லாம் இது பண்ணி காவல்துறை எல்லாருக்கும் பப்ளிக் இது பண்ணுறாங்க. அப்போ இவங்க சொல்லக்கூடியதெல்லாம் வச்சு பார்க்கல ஒரு குறிப்பிட்ட நபருக்கு அது டேலி ஆகுது, மேட்ச் ஆகுது. உடனே அவரை செக்யூர் பண்ணிடுறாங்க. செக்யூர் பண்ணி அவரை முறைப்படி விசாரிக்கிறாங்க. விசாரித்து அவர் வீட்டெல்லாம் போய் சர்ச் பண்ணுறாங்க. சர்ச் பண்ணி பார்த்தா சம்பந்தமான பொருள்கள் இருக்குது. இது மாதிரி பொட்டு, இந்த மெட்டி, அதுக்கப்புறம் அந்த வளையல், இந்த மாதிரி பொருள்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் வந்து இவர் மனைவி கூட இல்லை. அப்போ எங்கே வந்தது ஏது வந்ததுன்னு சொல்லி இவரை முறைப்படி விசாரிக்கப்போ தான் அவர் ஒத்துக்கிறாரு. இந்த கொலையில் 6 கொலைகள் தான் நான் பண்ணேன், மீதி கொலைகள் நான் பண்ணலை. எல்லாமே ஒரே டைப் ஆஃப் அஃபென்ஸ். ரெண்டாவது, சம்பவ இடத்துக்கு ஒரு கொலை பண்ணணும்னு ஒருத்தன் போகிறவன் ஒரு ஆயுதத்தை எடுத்துகிட்டு போவான். ஆனால் இவர் ஆயுதத்தை எடுத்து போகிறதே கிடையாது, செல்ஃபோனும் எடுத்துகிட்டு போகிறதே கிடையாது. ரொம்ப கவராக பண்ணியிருக்காரு. அவங்க கழுத்தில் அவங்க போட்டிருக்க துணியை வச்சே இருக்கிற வேண்டியது, துப்பட்டாவையோ புடவையோ வச்சு இக்கி கொலை பண்ணிட வேண்டியது. அதே மாதிரி செல்ஃபோன் எடுத்துகிட்டு போனால் காட்டி கொடுத்துரும். அதனால் செல்ஃபோனும் எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. இந்த மாதிரி பண்ணி இப்போ மாட்டிகிட்டு இருக்காரு. அவரை விசாரிச்சுட்டு இருக்காங்க. இப்போ உள்ள ரிமாண்டில் இருக்கார். அவர் கஸ்டடி எடுத்து விசாரிப்பாங்க. விசாரித்து ஃபர்தராக மேற்கொண்டு இந்த மற்ற கொலைகளும் இவர் பண்ணாரா, இது தவிர வேறு கொலைகள் வேறு ஏதாவது பண்ணியிருக்காரா, வேறு இடங்களில் ஏதாவது பண்ணியிருக்காரா அப்படின்னு தெரிய வரும். இது வந்து இதுக்கு காரணம் என்னென்னா அவர் வந்து சைக்கோவை மாறினதான் காரணம். சைக்கோவை மாறினதுக்கு காரணம் அவரோட குடும்ப சூழ்நிலை. அவங்க சித்தி, அவங்க அப்பா வந்து இவங்க அம்மா இறந்து போனதுனால இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணி அவங்க மாற்றாந்தாய் மனப்பான்மையில் இவரை பார்த்ததுனால, இவர் அதனால் நடத்தப்பட்டதுனால இவர் மனநிலையை பாதிக்கப்பட்டு பெண்கள்னாலே ஒரு வெறுப்பு வந்தது. அப்புறம் இவருக்கு வாய்ச்ச மனைவி அதை விட கொடுமையானவங்க இருந்திருக்காங்க. அதனால் வந்து அவங்களும் இவரை விட்டுட்டு போயிட்டாங்க. ஆக பெண்கள் அப்படின்னாலே இவருக்கு வந்து ஒரு எதிரி மாதிரி நினைக்கிறாங்க. அதனால் பெண்கள் மேலே ஆசையும் பாலியல் சீண்டலும் பண்ணுறாரு. ஆனால் கொலையை நிச்சயமாக பண்ணுறாரு. அந்த வெறுப்பை தீர்த்துக்கிறதுக்காக கொலை பண்ணுறாரு. கொலை பண்ணிட்டோம், இதில் வெற்றி அடைஞ்சிட்டோங்கிறதுக்காக அங்கேருந்து ஏதாவது ஒரு பொருளை எடுத்துகிட்டு வர்றாரு. அதை கொண்டு வந்து இவர் பத்திரமா பதுக்கி வச்சிருக்காரு. அப்போ இதுலேருந்து இவர் ஒரு சைக்கோ அப்படிங்கிறது தெரிய வருது. சார், இதில் ஒரு 2 கேள்வி வருது சார். ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன அப்படின்னா, அவர் வந்து மற்ற பெண்களை வந்து இவங்க மாற்றாந்தாய், இவங்க சித்தியும் இவங்க பொண்டாட்டி பண்ண டார்ச்சரில் வந்து மற்ற பெண்களை போய் அந்த மனநிலைக்கு போய் கொலை பண்ணியிருக்காருன்னு சொல்கிறீங்க. ஏன் அவங்க 2 பேரையும் கொலை பண்ணல சார்? அது கிளவரா இருந்திருக்கு. அப்போ இவர் சின்னவர்ல, இப்போ சின்ன பையன். இவங்க சித்தி வந்து அவங்க வயசுல பெரியவங்க, இவர் சின்ன பையன். இவர் வந்து அவங்கள கொல்லணும் அப்படிங்கிற நினைக்கக்கூடிய அளவுக்கோ முடியக்கூடிய அளவுக்கோ கிடையாது. இவருக்கு வாட்ச மனைவி இவரோட மோசமானவங்க. இவர் எவ்வளவு கொடூரமானவரோ இவர் கொடூரமானதுக்கு அவங்களும் ஒரு காரணம். அவங்களாவது ஒரு நல்ல ஒரு மனைவியா இருந்து இவரை திருத்ததுக்கு முயற்சி பண்ணி இந்த மாதிரி எண்ணங்களெல்லாம் மாற்றி அவரை நல்ல மனிதராக கொண்டு வந்து அவர் கூட வாழ்ந்துருந்தாங்கன்னா கட்டிக்காரங்க. அவங்களும் அதே சேம் டைப் ஆஃப் பீப்புளாக இருக்க அதே மாதிரி அப்ரோச் இருக்கப்போ இவருக்கு வந்து என்ன ஆயிடுறது, இவரை விட்டுட்டும் போயிடுறாங்க. அதாவது அனாதையாயிடுறாரு. அப்போ அவருக்கு என்ன தோணுது, பெண்கள்லாம் இப்படி தான் இருப்பாங்க, அப்போ நம்ம அவங்களை விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அவர் மனசுக்குள்ளேயே அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வளர்ந்து வந்தது. அதோட விளைவு தான் அது. ஏன்னா 10 சீரியல் கொலை பண்ணாலும் அந்த கொலைகாரனுக்கும் மனைவி மேலே பயம் இருந்திருக்கா சார்? அதாவது அவன் வந்து அந்த மாதிரி மாறினதுக்கே காரணம் அவங்க தானே, பயம் இல்லை அவங்க பேர்ல. அதாவது இந்த மாதிரி சூழ்நிலைக்கு அவன் தள்ளப்பட்டதுக்கு அவங்களும் ஒரு காரணம். சரி சரி சரி. இப்போ நம்ம அந்த கணவன் மனைவி ஜோக்கில் கூட காமெடியாக சொல்லுவாங்க, பொண்டாட்டிக்கு அவ்வளோ பயத்தை பாரு. ஆனால் சீரியல் கிளராக இருந்தாலும் அவன் பொண்டாட்டிக்கு அவன் மேலே பயம் இருந்தது. பொண்டாட்டி வந்து இவனை பயமுறுத்தினால தான் சீரியல் கிளரே மாறலாம். இவன் வந்து சைக்கோ மாதிரி சீரியல் கிளர் மாறது காரணமே அதுதான். அதுவும் ஒரு காரணம். 50% சித்தின்னா 50% மனைவி. சார், இதில் இன்னொரு பாயிண்ட் 2 கேள்வி கேட்டேன். இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, அவன் வந்து ரொம்ப கிளவரா கொலை பண்ற இடத்துக்கு ஆயுதமோ போனோ எடுத்துட்டு போல அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அப்போ அவ்வளோ புத்திசாலியா இருந்திருக்கான், நம்மள வந்து ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு. இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, அவனை அரெஸ்ட் பண்ண உடனேயே அவனை வந்து ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி அவன் மனநிலையை பரிசோதிச்சிருக்காங்க. இது ரொம்ப கான்ஃபிளிக்டா இருக்கு சார். அவன் தான் கிளவரா எல்லாமே பண்றான், போன் எடுத்துட்டு போகல, கத்தி எடுத்துட்டு போகல, அப்புறம் எதுக்கு சார் அவனை மனநிலை மருத்துவமனைக்கு பரிசோதனைக்கு அனுப்புறாங்க? அதாவது ஒரு மனுஷன் வந்து ஒரே மனநிலையில எப்போதும் இருக்க மாட்டான். சரி சரி. அவன் வந்து பெண்கள்னா வெறுப்பு, அவங்கள்னா கொலை பண்ணணும் அப்படிங்கிற மனநிலை, அது வந்து அவனோட சைக்கோ மனம். அதை எவ்வளோ கிளவராக செய்யணும்னு நினைக்கிறது அவனோட சாமர்த்தியம். ஆக ரெண்டுமே அவனோட மனசு தான். இது சாமர்த்தியமாக செய்கிறான், அது செய்யணும்னு நினைக்கிறான், அது சாமர்த்தியமாக எப்படி செய்யுதுன்னு யோசிச்சு செய்கிறான். ஆனாலும் மாட்டேங்கிறான், அது வேற விஷயம். ஆனால் அதனால யாராக இருந்தாலும் இப்போ சமீப காலங்களில் யாரை கைது பண்ணாலும் அவங்கள வந்து டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போகணும். அழைச்சிட்டு போய் இவன் நல்ல மனநிலையில் தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி, நல்ல உடல்நிலையில் தான் இருக்கிறான் அப்படின்னு சர்டிஃபிகேட் வாங்கி தான் மேஜிஸ்ட்ரேட்டை கொண்டு ஆஜர்படுத்தி அவனை ரிமாண்டுக்கு அனுப்ப முடியும். டாக்டர் சர்டிஃபிகேட் இல்லாமல் மேஜிஸ்ட்ரேட் போகவே முடியாது நீதிமன்ற காவலுக்கு. இது சாதாரண கைதிகளுக்கு எல்லா வழக்கும், இந்த மாதிரி ஸ்பெஷல் கிரைம் பண்ற மட்டும் கிடையாது, எல்லா வழக்குலையும் ரிமாண்டுக்கு போகணும்னா மேஜிஸ்ட்ரேட் ரிமாண்ட் ரிப்போர்ட்டோட அக்யூஸ்ட் கொண்டு போகணும்னா டாக்டர்கிட்ட கொண்டு போய் சர்டிஃபிகேட் வாங்கி
அவரை வந்து பரிசோதனை பண்ண இவன் மனநிலை நன்றாக இருக்கிறது, உடல்நிலை நன்றாக இருக்கிறது, இவருக்கு காயங்கள் இல்லைன்னு சர்டிஃபிகேட் கொடுத்தாதான் அவருக்கு பிபி இவ்வளோ இருக்குது, சுகர் இதெல்லாம் கூட எழுதுவாங்க. அதில் எழுதி அவங்க வந்து நல்லா இருந்தால் தான் மேஜிஸ்ட்ரேட் கொண்டு போக முடியும், மேஜிஸ்ட்ரேட்டை ரிமைண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒருவேளை மனநிலை சரியில்லை அப்படின்னா அதுக்கு அடுத்த ப்ரொசீஜர் என்ன சார்? அடுத்தல வந்து மனநிலை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சு விடுவாங்க. அவ்வளோதான், அதுக்கு ஒன்றும் பெரிய இது கிடையாது. ட்ரீட்மெண்ட் எங்கே அனுப்பணுமோ அங்கே அனுப்புவாங்க. இல்லை அப்போ இந்த குற்றத்துக்கு இதுக்கு சம்மந்தம் வராதா சார்? அதாவது ஐபிசி இந்தியன் பீனல் கோட் இருக்கு இல்லையா, அதில் வந்து 84 செக்ஷன் 84ல் என்ன சொல்லுதுன்னா, அதாவது சரியான மனநிலை இல்லாதவங்க ஒரு கொலையே பண்ணால் கூட அது கொலை கிடையாது. அவன் செய்யக்கூடிய செயல்கள் நத்திங் இஸ் அன் அஃபென்ஸ் டன் பை எ இன்சேன் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. மனநிலை சரியில்லாத ஒரு மனிதன் செய்யக்கூடிய எந்த செயலும் குற்றமாக கருதப்படாது அப்படின்னு அந்த சட்டத்தில் சொல்லிடுவோம். புது தகவலாக இருந்தது சார். ஆமாம், புது தகவல் இல்லை, இது அப்போவே இருக்கு. அதாவது 1860 லார்டு மெக்காலே உருவாக்குனால ஐபிசி இந்தியன் பீனல் கோடு, அதில் செக்ஷன் 84 ஐபிசி நீங்கள் எடுத்து பாருங்க, அது அப்போவே இருக்கு அந்த சட்டம். இப்போ அதை வந்து மாற்றிட்டாங்க, பிஎன்எஸ்ன்னு மாற்றிருக்காங்க சட்டத்தை. இதில் இந்த செக்ஷன் எனக்கு தெரியல புது சட்டத்தில், ஆனால் பழைய சட்டத்தில் இருக்கு. மனநிலை பாதிக்கப்பட்ட ஒருவர் எந்த செயலை செஞ்சாலும் எந்த குற்றத்தை செஞ்சாலும் அது குற்றமாக கருதப்படாது.